தியா தன் ரெயின்போ கிராமத்தில் ஒரு மகிழ்ச்சியான காலை பொழுதை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவளது வீடு வண்ணமயமான பூக்களால் சூழப்பட்டிருந்தது. அவளது உடையில் கூட வானவில்லின் நிறங்கள் மிளிர்ந்தன. லியோ, மியா, சீக்கிரம் வாருங்கள். இன்று நாம் புதிய வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளை பார்க்கப் போகிறோம் என்று உற்சாகமாக அழைத்தாள். சிறிது நேரத்தில் தைரியமான சிங்கம் லியோவும் புத்திசாலி குரங்கு மியாவும் அவளுடன் சேர்ந்து கொண்டனர். மூவரும் வனத்திற்குள் நடந்து சென்றனர். அங்கு ஒவ்வொரு மரமும் பூவும் நீரோடையும் அழகிய வண்ணங்களில் மின்னியது. திடீரென்று ஒரு பெரிய ஒளி வானத்தை நோக்கி உயர்ந்தது. மூவரும் திகைத்து போனார்கள். வனத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான வானவில் தோன்றியது. அது மிகவும் அழகாக இருந்தாலும் ஏதோ ஒரு விசித்திரமான ஆற்றலை வெளியேற்றிக் கொண்டிருந்தது. என்ன இது என்று தியா ஆச்சரியத்துடன் கேட்டாள். நான் இதுவரை இப்படி ஒரு வானவில்லை பார்த்ததில்லை. லியோ தன் கூர்மையான கண்களால் வானவில்லை உற்று பார்த்தான். இது ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது. நம்மை சுற்றியுள்ள வண்ணங்கள் மங்கத் தொடங்குகின்றனவா? மியா ஒரு மரத்தில் ஏறி வானவில்லை உற்று பார்த்தாள். ஆமாம், அந்த வானவில் நம் கிராமத்தின் வண்ணங்களை உறிஞ்சு கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த சிவப்பு ரோஜா கருப்பு நிறமாக மாறுகிறது. மூவரும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் திரும்பி பார்த்தபோது கிராமத்தின் வண்ணங்கள் ஒவ்வொன்றாக மறைந்து எல்லாம் கருப்பு வெள்ளையாக மாறிக்கொண்டிருந்ததை கண்டனர். தியாவின் அழகான ரெயின்போ உடை கூட நிறம் மங்கிப் போனது. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். நம் கிராமத்தின் வண்ணங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் எப்படி என்று லியோ கேட்டான். இந்த வானவில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தெரிகிறது. மியா தன் தலையை சொரிந்து யோசித்தாள். இந்த வானவில்லின் ரகசியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் மையத்திற்கு சென்று பார்த்தால் ஒருவேளை ஏதாவது துப்பு கிடைக்கும். தியா, லியோ மற்றும் மியா வண்ணங்கள் உறிஞ்சப்படும் அந்த மர்மமான வானவில்லை நோக்கி பயணத்தை தொடங்கினர். அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த பயணம் அவர்களை ஒரு பெரிய சாகசத்திற்கு அழைத்து செல்லும். மேலும் வழியில் பல புதிர்களை